Welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 7th standard mathsல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இயற்கணிதம் தான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 7th standard mathsல ரெண்டு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ எண்ணியல் டாபிக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு டாபிக் வந்து அளவைகள். ஓகேங்களா? சோ ரெண்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 6th ஃபுல்லா வந்து நம்ம மூணு டேர்முக்குரிய டாபிக்மே வந்து மேக்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ யாராவது வந்து 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதல் ரெண்டு டாபிக் உரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், 7th ஸ்டாண்டர்டுக்குரியது, அதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இயற்கணிதம் வந்து பார்க்கலாம். ஸோ இயற்கணிதத்துக்கு சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் வந்து இருக்குது, அது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து பெருக்கல்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடிமானம் வந்து ஒரே மாதிரி இருந்து இடையில வந்து பெருக்கல் வந்தது அப்படின்னா ஸோ அடிமானம் சேமாக இருக்கனால 2ஏக்கு ஒரு ஏ போட்டுக்கிறோம். ஸோ பெருக்கல் வரனால மேலே இருக்க அடுக்கை வந்து நம்ம கூட்டி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்றது ஏ பவர் எம் ப்ளஸ் என்னாக வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஏ பவர் எம் டிவைடட் ஏ பவர் என் கொடுத்துருக்காங்க. அதே தான், டிவைடில் இருந்தால் மைனஸ் பண்ணணும், பெருக்கல்ல இருந்தால் ப்ளஸ் பண்ணணும் அடுக்க. ஓகேங்களா? ஸோ வந்து வகுத்தலில் கொடுத்துருக்காங்க, அடிமானம் ஒரே மாதிரி இருக்குன்னா அடுக்கை வந்து மைனஸ் பண்ணி போடணும். பெருக்கல்ல அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அடுக்கை வந்து ப்ளஸ் பண்ணி போடணும். அதே மாதிரி ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னா ரெண்டையும் வந்து பெருக்கி போடணும். ஏ பவர் எம் இன்ட்டு என், ஏ இன்ட்டு பி பவர் எம் ஈக்குவல் டு, இது வந்து ஏக்கும் காமன் பிக்கும் காமன், அதனால் ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம்னு போடுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏ பை பி ஹோல் பவர் எம் அப்படின்னா ஏ பவர் எம் பை பி பவர் எம். ஓகேங்களா? கொஷின் பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒய் ஈக்குவல் டு 2 எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4x 7y வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 3 நம்ம போடணும், அதே மாதிரி ஒய் இருக்க இடத்துல 2 போடணும். அவ்வளோதான். ரெண்டுக்கும் வந்து இடையில ப்ளஸ் இருக்கனால ஸோ ரெண்டையும் பெருக்கி ப்ளஸ் பண்ணி போட போகிறோம். 4 3 பெருக்குனிங்கன்னா 12, 7 2 பெருக்குனிங்கன்னா 14, ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 26. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா 3x + 2y - 5 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இருக்க இடத்துல 3 வந்து போடணும், ஒய் இருக்க இடத்துல 2 போடணும். அவ்வளோதான். மீதி எல்லாமே வந்து சுருக்கி போடணும். 3 3 பெருக்குனிங்கன்னா 9 வரும், 2 2 பெருக்குனிங்கன்னா 4 வரும். இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -5 போட்டிருக்கோம். இதுக்கு இடையில ப்ளஸ் இருக்குது, அதனால் இந்த ப்ளஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை கழிச்சு போடுங்க. 9லேருந்து 4 போச்சுன்னா 9 4 கூட்டினோன்னா 13. ஓகேங்களா? ஸோ 13லேருந்து 5 போச்சுன்னா வந்து 8. ஸோ இதெல்லாம் தெரியல, ப்ளஸ்ஸு மைனஸு வந்ததுன்னா வந்து மைனஸ் பண்ணணும் அப்படிலாம் நமக்கு தெரியும்ல. பெரிய நம்பருக்குரிய அடையாளம் வந்து போகணும். முன்னாடி 6th நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுபடி தான் நம்ம கழிச்சு போடுறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது இதுக்குரிய ஆன்சர் வந்து 8. ரெண்டாவது கணக்கு, m ஈக்குவல் டு 2 n ஈக்குவல் டு -1 எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பை காண்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 3m + 2n. ஓகேங்களா? 3m + 2n, m இருக்க இடத்துல 2 போடணும், n இருக்க இடத்துல -1 போடணும். ஸோ 3 2 பெருக்குனிங்கன்னா 6, 2யும் 1யும் பெருக்குனிங்கன்னா -2, அப்போ 6 - 2 4. அதே மாதிரி 2m - n, இதை வந்து m இருக்க இடத்துல 2 போடணும், n இருக்க இடத்துல -1 போடணும். ஸோ 2 2 பெருக்குனிங்கன்னா 4, -1 3. அடுத்து mn - 1. ஓகேங்களா? m இருக்க இடத்துல 2, n இருக்க இடத்துல -1, இந்த -1 இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா -2, இந்த -1 அப்படியே தான் வரும். ரெண்டுமே மைனஸ் இருக்குது, ஸோ ரெண்டுமே கூட்டி மைனஸ் அடையாளம் போடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சம்முக்குரிய ஆன்சர் 4 3 -3. மூணாவது கணக்கு, பின்வரும் கோவைக்கு மாறிலியை காண்க. அதாவது இந்த சமன்பாடில் மாறிலி எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கோவைக்கு. ஓகேங்களா? ஸோ மாறி அப்படின்றது எக்ஸும் ஒய்யும் வரும், மாறிலி அப்படின்றது 18 வரும். ஏன்னா இந்த எக்ஸ் ஒய்க்கு வந்து என்ன வேல்யூ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். 1லேருந்து நம்ம வந்து எந்த வேல்யூனாலும் எக்ஸுக்கும் இந்த ஒய்யுக்கும் வந்து போட்டுக்கலாம். ஆனால் 18க்கு பதிலில் எந்த வேல்யூவுமே போடக்கூடாது. அப்போ மாறிலி அப்படின்னா மாறாததை தான் நம்ம மாறிலின்னு சொல்லுவோம். மாறக்கூடிய உறுப்புகளை வந்து மாறி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பின்னாடி சம்லலாம் யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. அடுத்து நாலாவது கணக்கு, கோவைகளை கூட்டுக. PQ - 1 மற்றும் 3PQ + 2 கொடுத்துருக்காங்க. ஸோ PQ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. PQ - 1 மற்றும்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்
3pq + 2 இந்த தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் ஓகேங்களா. இதையும் இடையில ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ எப்படி ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு pq இருக்குது, இங்கே 3pq இருக்கா. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து எழுதிக்குங்க. மீதி வந்து இங்கே -1 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அதை வந்து தனியாக எழுதிக்குங்க ஓகேங்களா. ஸோ இதில் இங்கேயும் pq இருக்குது, இங்கேயும் pq இருக்குது ஓகேங்களா. அப்போ pqவை மட்டும் காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ pqவை மட்டும் வெளியே எடுக்கும்போது இங்கேக்குள்ளே 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் 1 ப்ளஸ் இங்கே 3 இருக்குது, அதனால் 3 போட்டுக்கிறோம். இங்கே வந்து -1 + 2ன்ற போது மைனஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணுவோம், ரெண்டுமே கழிச்சு நம்ம வந்து பெரிய நம்பருக்குரிய அடையாளத்தை போடுவோம். இங்கே பெரிய நம்பர் 2 தான், அதனால் +1 போட்டிருக்கோம் ஓகேங்களா. 1 + 3 எப்படி வந்ததுன்னா, pqவை காமனாக வெளியே எடுத்த பின்னாடி இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் இந்த 3 ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இப்போ பாருங்கள், நமக்கு வந்து என்ன வருதுன்னா pq ப்ராக்கெட்டில் 1 + 3 + 1 வருது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த 1ஐயும் 3ஐயும் வந்து கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 4pq வரும். இந்த +1 வந்துடும், இந்த +1 வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 4pq + 1. அடுத்து ரெண்டாவது கணக்கு 8x + 3 + 1 - 7x ஓகேங்களா. ஸோ 8x + 3 + 1 - 7x போட்டுக்கிறோம். எக்ஸ் இருக்கிறதெல்லாம் சேர்த்து எழுதுங்க. 8x 7x வந்துடுது. இது ரெண்டையும் தனியாக எழுதிக்கிறோம். 3 + 1 ஓகேங்களா. இங்கே வந்து எக்ஸ் வந்து காமனாக இருக்குது, அதனால் எக்ஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். 8 - 7 இருக்குது, ப்ளஸ் இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4. ஸோ 8லேருந்து 7 போச்சுன்னா ஒரு எக்ஸு. ஸோ எக்ஸு நம்ம போட்டுக்கிறோம். இந்த டேர்ம் ஃபுல்னால் என்ன ஆயிரும்னா, இப்போ பாருங்கள், ஸோ இந்த டேர்ம் வரதுக்கு முன்னாடி இதிலே கூட ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே வந்து 8x இருக்குது, இங்கே 7x இருக்குது. அப்போ 8xலேருந்து 7x போச்சுன்னா 1 ஓகேங்களா. ப்ளஸ் 3 4 கூட்டினீங்கன்னா, சாரி 3 1 கூட்டினீங்கன்னா 4. ஆன்சர் வந்து வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். இந்த ஸ்டெப் புரியறதுக்காண்டி போட்டிருக்கேன். ஸோ இது குழப்பதுன்னா இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 8xலேருந்து 7x போச்சுன்னா ஒரு எக்ஸு, இங்கே 3 1 கூட்டினோம்னா 4. ஆன்சர் வந்து x + 4 ஓகேங்களா. ஸோ அடுத்து அஞ்சாவது கணக்கு 2x + 9 - 5x + 7ஐ கழிக்கவும். அதாவது இந்த உறுப்பில் இருந்து இந்த உறுப்பை வந்து நம்ம கழிக்கணும் ஓகேங்களா. ஸோ எழுதிக்கோங்க, 2x + 9 - 5x + 7 ஓகேங்களா. அதே மாதிரி தான் எக்ஸ் டேர்மெல்லாம் ஒரே ப்ராக்கெட்டில் கொண்டு வந்துடுங்க. 21x 5x நம்பர்ஸை தனியாக கொண்டு வந்துடுங்க. 9 - 7 ஓகேங்களா. 21xல இருந்து 5x போச்சுன்னா என்ன, 16x. 9லேருந்து 7 போச்சுன்னா 2. ஆன்சர் வந்து 16x + 2 ஓகேங்களா. ஸோ அடுத்தது சுருக்குக 100x + 99y - 98z + 10x + 10y + 10z - x - y + z. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. சரி எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாறி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த XY Z டேர்மெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டு நம்பர்ஸ் அப்புறம் தனியாக கொண்டு போய்க்கலாம் ஓகேங்களா. அப்போ கொண்டு வந்தீங்கன்னா இங்கே 100x இருக்குது. ஸோ 100x அதே மாதிரி இங்கே வந்து ப்ளஸ் 10x இருக்குது ஓகேங்களா. 100x 10x அதே மாதிரி -x. எக்ஸ் டேர்மெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் டேர்மெல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 99y 10y - y ப்ளஸ் இஜெட்டெல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. -98z ப்ளஸ் 10z ப்ளஸ் இஜெட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் டேர்மை தனியாக, ஒய் டேர்மை தனியாக, இஜெட் டேர்மை தனியாக, ப்ளஸ்ஸாக மைனஸாக நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸ் வந்து காமனாக இருக்கனால எக்ஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு நம்பர்ஸை மட்டும் போடலாம். 100 + 10 + -1. எக்ஸை வெளியே எடுத்துட்டா இங்கே 1 இருக்கதா அர்த்தம், அதனால் -1 போட்டிருக்கோம் ஓகேங்களா. அதே மாதிரி இதில் ஒய் வந்து காமனாக இருக்குது இந்த டேர்மில். அப்போ ஒய்யை மட்டும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா 99 + 10 - 1. இங்கே வந்து இஜெட் வந்து காமனாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இஜெட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா -98 + 10 இங்கே +1 வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், 100 110, 110லேருந்து -1 போச்சுன்னா 109, 99 10 அப்படின்னா 109, 109லேருந்து -1 போச்சுன்னா 108, -98 + 10 இருக்குது. அப்போ வந்து -88 வரும். -88 + 1 வந்து -87 ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 109x 108y -87z. இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். இது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான டேர்ம் தான்.
இதில் ஏபிசி வச்சு கொடுத்தாலும் ஏ ஃபுல்லாக ஒரு டேர்ம், பி ஃபுல்லாக ஒரு டேர்ம், சி ஃபுல்லாக தனித்தனியாக எழுதிட்டு ப்ளஸ் மைனஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுறது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த 7வது கணக்கு கூட்டுக. இரு கோவைகளை வந்து கூட்டணும். எப்படி கூட்டணும்னா எக்ஸை ஃபுல்லாக கூட்டணும், ஒய்யை ஃபுல்லாக கூட்டணும், இசட்டை ஃபுல்லாக கூட்டணும். அதுக்கு எக்ஸ் ஒய் இசட்டை ஆர்டர் படி ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி எழுதணும்னா 3x எழுதியிருக்கோம், கீழே வந்து 2x வந்து எழுதியிருக்கோம், -4y எழுதியிருக்கோம், அடுத்து வந்து 3y எழுதியிருக்கோம், அடுத்து இஜெட் மைனஸ் இஜெட். ஓகேங்களா? இப்படி தான் வச்சு நம்ம கழிக்கணும். ஸோ இஜெட்லேருந்து இஜெட் போச்சுன்னா 0, 4y 3y இருக்குது, -4y + 3y இருக்குது, அப்போ -y, 3x - 2x வந்து இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குனால கூட்டி போட்டுரும் 5x. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 5x - y. அடுத்து 8வது கணக்கு 4x + 3y -2x - 5y கொடுத்துருக்காங்க. அதே தான் மைனஸ் பண்ணி போடணும். 4x போட்டுக்கிறோம், கீழே வந்து -2x போட்டுக்கிறோம், இங்கே வந்து 3y போட்டுக்கிறோம், இங்கே வந்து 5y போட்டுக்கிறோம். அதாவது இந்த மைனஸ் உள்ளே வச்சு பெருக்கிடணும். மைனஸ் உள்ள வச்சு பெருக்கும்போது -2x + 5y வந்துடும். ஓகேங்களா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? உள்ளே வச்சு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கழிச்சு போடணும். கழிச்சிங்கன்னா 3y 5y இருக்குது, ரெண்டுத்துலையுமே ப்ளஸ் இருக்குனால 8y போட்டுக்கிறோம். இங்கே 4x இருக்குது, -2x இருக்குது, அப்போ 2x. ஆன்சர் வந்து 2x + 8y. 9வது கணக்கு அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்களை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இரு இயல் எண்களின் கூடுதல் 75, இன்னொரு எண்ணை x + 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எக்ஸுக்கு அடுத்த இருக்க இயல் எண் வந்து 1 கூட தான் இருக்கும், அதனால் x + 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1னா அடுத்து 2 அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம முதல் எண்ணை x ஆகவும் அடுத்த எண்ணை x + 1ஆகவும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கூடுதல் 75ன்னு கொடுத்தனால x + x + 1 = 75. இது ஒரு எண், இது அடுத்த எண். ஸோ இந்த ரெண்டு எண்களின் கூடுதல் தான் 75. அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, 2x + 1 = 75. ஸோ எப்பயும் போல் வந்து 2x + 1 = 75ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து -1 வந்து நம்ம வந்து -1 வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது எதுக்காகனா இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த -1 வந்து நம்ம ரெண்டு சைடு ஆட் பண்ணி தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஏன்னா எந்த எண்ணுமே கொடுக்கல அதனால. ஸோ இப்போ -1 போட்டிங்கன்னா +1 -1 இந்த சைடு கேன்சல் ஆகும். இப்போ 2x = 75 1 போச்சுன்னா 74. அப்போ x = 74/2 அடிச்சு போட்டிங்கன்னா 37. ஒரு எண் வந்து 37ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு எண் என்னென்னா ஆப்ஷனில் பாருங்கள் 37ஓட எந்த நம்பர் சேர்ந்தா 75 வருதுன்னு. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 37 + 1 என்ன வரும்? 38. இது அடுத்தடுத்த எண்கள். ஓகேங்களா? இப்போ 87 x எடுத்துட்டோம்னா x + 1 38. ஓகேங்களா? அடுத்து 10வது கணக்கு ஆன்சர் வந்து 37 38 அந்த இரு எண்கள். ஓகேங்களா? அடுத்து 10வது கணக்கு ஒருவர் ரூபாய் 960க்கு ரூபாய் 1, ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 10 மதிப்பிலான பணத்தாள்களை வைத்துள்ளார். இம்மூன்று மதிப்பில் உள்ள பணத்தாள்களின் எண்ணிக்கை சமம் எனில் அவரிடம் உள்ள மொத்த பணத்தாள்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னா 960 ரூபா இருக்குது. எப்படி இருக்குன்னா 1 ரூபா காசு இருக்குது, 5 ரூபா காசும் இருக்குது, 10 ரூபா காசு இருக்குது. ஓகேங்களா? மூணுமே வந்து சம மதிப்பில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 ரூபாயை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 ரூபாயை 5x எடுத்துக்கலாம், 10 ரூபாயை 10x எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இது மூணோட கூடுதல் மொத்த காசு எவ்வளோனா 960 ரூபா. ஓகேங்களா? இப்போ எல்லாமே எக்ஸாக இருக்குது. எக்ஸ்ட்ராம்லாம் கூட்டுனீங்கன்னா 16x = 960 வரும். அப்போ x = 60. ஓகேங்களா? அப்போ 1 ரூபா தாள் வந்து 60 ரூபா வச்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த 5 ரூபா தாள் எவ்வளோ வச்சுருப்பாருன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு 5 × 60, 10 ரூபா தாள் வந்து 10 × 60 போடுங்க. மூணையும் கூட்டும்போது உங்களுக்கு 960 வந்து ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா 60. அவரிடம் உள்ள மொத்த பணத்தாள்களின் எண்ணிக்கை வந்து 60. ஒவ்வொருதுலேயும் 60 காசு வந்து வச்சுருக்காரு. 1 ரூபா காசு 60 ரூபா வச்சுருக்காரு, 5 ரூபா காசு 60 ரூபா வச்சுருக்காரு, 10 ரூபா காசு 60 ரூபா வச்சுருக்காரு. அப்போ காமனாக சமமாக 60 தாள் தான் இந்த மூணுலேயும் வச்சுருக்காரு. அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. மொத்த பணத்தாள் தான் வந்து கேட்டிருக்காங்க. சமம்னா மொத்த பணத்தாளுன்றனால 60 ரூபா போட்டுரும். 60 தாள் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? 11வது கணக்கு
ஒரு தேர்வில் மாணவர் எழுதும் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அத்தேர்வில் ஒருவன் மொத்தம் 60 வினாக்களுக்கு விடை எழுதி 130 மதிப்பெண்கள் பெற்றான் எனில் சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ தவறான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை வந்து 60 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா 60ன்றது அவன் மொத்தமாக எழுதின வினாக்களோட எண்ணிக்கை, எக்ஸ்ன்றது சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை. அதனால் 60லேருந்து சரியானதை கழிச்சாதான் எத்தனைதுக்கு தப்பாக எழுதிருக்கான்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் எக்ஸ் வந்து தவறான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை. இப்போ வந்து ஒரு சமன்பாடு மாதிரி நம்ம உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4x வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அதாவது ஒரு சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படுகின்றன. அதை நம்ம 4xன்னு எடுத்துக்கிறோம். இந்த -1 என்பது தவறான விடை. ஓகேங்களா? தவறான விடை அப்படின்னா நம்ம மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். அதனால் 4x - 1 இந்த தவறான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கையான 60 மைனஸ் எக்ஸ் இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து 130 மதிப்பெண் வந்து அவன் வாங்கியிருக்கான். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் 4x இந்த -1 உள்ளே வச்சு பெருக்கிடுங்க. -60 + x = 130. 4x இங்கே ஒரு x இருக்குது, 5x வந்துடும். ஓகேங்களா? 5x வந்துடும். இங்கே -60 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா +60 மாறிடும். ஸோ 5x = 190. அப்போ x = 190/5 38. 38 என்ன அப்படின்னா அவன் வந்து 38 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி மொத்தம் வந்து 130 மதிப்பெண்கள் வந்து அவன் வாங்கியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 12வது கொஸ்டின். x + y 2x + y x - y ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட முக்கோணத்தினுடைய சுற்றளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டயக்ராம் கொடுத்து கேட்கலாம். அதாவது இப்படி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய அளவுகள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பார்க்க ஏதோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளானது தான். முக்கோணத்தின் சுற்றளவுனா என்னென்னா 3a. என்ன சொல்லியிருக்கேன்னா எத்தனை பக்கம் இருக்கோ அத்தனை பக்கத்தினுடைய கூடுதல் தான் வந்து இந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவு. சதுரம்னா 4 பக்கங்கள். ஸோ அது வந்து 4a இந்த மாதிரி. ஓகேங்களா? முக்கோணத்தின் சுற்றளவு வந்து 3a. 3 இன்ட்டு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 3y 2x + y x - y. ஓகேங்களா? முக்கோணத்தின் சுற்றளவு 3 பக்கங்களின் கூடுதல். ஓகேங்களா? அல்லது 3 × a. 3 × a அப்படின்றது சமபக்க முக்கோணத்துக்கு பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து அளவுகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கனால 3 பக்கங்களின் கூடுதல் தான் வரும். ஓகேங்களா? ஸோ 3 பக்கங்கள் என்னென்ன அப்படின்றத எழுதிக்கிட்டோம். இது எல்லாத்தையும் கூட்டி போடணும். இங்கே ஒரு x இருக்குது, இங்கே 2x இருக்குது, இங்கே x + x இருக்குது. ஸோ x + 2x வந்து என்ன வரும் அப்படின்னா 3x + x 4x. இங்கே ஒரு 3y, இங்கே ஒரு y இருக்குது. அப்போ 4y வரும். 4y இங்கே ஒரு -y இருக்கனால 4y - y வந்து +3y. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 4x + 3y. இது வந்து சமபக்க முக்கோணம்னா 3a போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து வேறு அளவுகள் இருக்கனால இந்த 3 பக்கங்களினுடைய கூடுதல் தான் கோணத்தினுடைய சுற்றளவாக வரும். ஓகேங்களா? ஆன்சர் 4x + 3y. 13. ஒரு எண்ணின் 3 மடங்குடன் 5ஐ கூட்டினால் 44 கிடைக்கிறது. அந்த எண்ணை காண்க. ஒரு எண் அது தெரியாது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதோட வந்து 3 மடங்கு, இந்த எக்ஸோட 3 மடங்கு 3x, அதோட 5 வந்து கூட்டணுமா 44 கிடைக்குமா? அப்போ சமன்பாடு என்னென்னா 3x + 5 = 44. 3x தான் நமக்கு வேணும். எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, என்ன தான் கேட்டிருக்காங்க. மீதி டேர்மில் அந்த சைடு கொண்டு போய் ஷார்ட் அவுட் பண்ண ஆன்சர் என்ன வரும்னா 13 வருது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 13. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா கீழே பாருங்கள், கீழே மறைச்சிட்டு திரும்ப மட்டும் மறைச்சிட்டு பாருங்களேன். இது என்ன எப்படி செய்கிறதுனே ஒரு யோசனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அடுத்த நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 13. 14வது கணக்கு. கூட்டுக 2a + b + c a + 1/3b + 2/5c இது எல்லாத்தையுமே கூட்டணும். ஸோ 2a b 3c போட்டோம். ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் போட்டு அப்படியே எழுதிக்கிறோம். a ஃபுல்லாக கூட்டிக்கிறோம். 2a a. ஓகேங்களா? 2a a போட்டுக்கிறோம். அடுத்து b 1/3b. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டுக்கிறேன். அடுத்து 3c 2/5c. இப்போ வந்து a வந்து இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கனால a எடுத்துக்கிட்டோன்னா 2 + 1 வருது. b காமனாக இருக்கனால இந்த இடத்துல 1 இருக்குமா வெளியே எடுத்துட்டேன். அப்போ 1 + 1/3.
இங்கே சி காமனாக இருக்கனால வெளியே எடுத்துகிறோம். அப்போ 3 + 2/5. ஸோ இது ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தேன்னா கீழே வந்து 3 வரும். ஸோ மேலே 3 வரும். அப்போ 3 + 1/3. அதே மாதிரி இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ 5 வந்து நம்ம எடுப்போம். ஸோ இங்கேயும் 5. அப்போ 15 + 2/5. ஓகேங்களா? ஸோ 3a வந்து அப்படியே வந்துடும். 2 + 1 வந்து 3a. ஓகேங்களா? ஸோ இது வந்து போனால் நான் 4/3b. 15 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 17/5c. இதான் வந்து ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கூட்ட தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? காமனாக இருக்கட்டாமல் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துகிட்டு கூட்டிட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். 15வது கொஸ்டின் 729 அடுக்கு வடிவில் வந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கு வடிவில் எழுத சொன்னாங்கன்னா தானாக வகுத்தல் தான் போடணும். போட்டுட்டு ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் வந்து வரிசைப்படுத்தி எழுதணும். அடுக்கு எழுதுறது தெரியும்ல, எத்தனை நம்பர் வருதோ அதை வந்து அடுக்கு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 3 மட்டும் வந்திருக்கனால 3 × 6 போட்டிருக்கோம். சப்போஸ் 2 இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 × 6 × 2 × 3 இந்த மாதிரி வந்து எழுதணும். ஓகேங்களா? ஒரே நம்பர் வந்தால் அப்படியே கூட்டி எழுதிக்கலாம். 2 நம்பர் வந்தால் இந்த மாதிரி கூட்டி எழுதணும். ஸோ அடுத்தது ஆன்சர் வந்து 3 × 6. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 16வது கணக்கு -1² × -1³ × -1/5 அடுக்கு வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுக்கு வடிவில் எழுதும்போது -1² × -1³ -1/5. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அதே தான். அடிமானம் ஒரே மாதிரி இருக்கனால -1 நம்ம போட்டுட்டோம். மேலே இருக்க அடுக்க எல்லாமே கூட்டணும். ஏன் கூட்டணும்னா இங்கே வந்து பெருக்கல்ல இருக்கனால. அப்போ கூட்டினீங்கன்னா -1/10 வருது. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுக்கு வடிவில் அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 17வது கணக்கு 6/4/6/0 வகுத்தல் விதியை பயன்படுத்தி சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6/4/6/0. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6/4 தான் வரும். ஏன்னா ரூல் என்னென்னா a/0 = 1. இந்த a இருக்க இடத்துல எந்த நம்பர் வந்தாலும் அதனோட வேல்யூ வந்து 1 தான். ஓகேங்களா? ஸோ வந்து 9/0னாலும் வேல்யூ 1 தான். 1/0னாலும் 1 தான். ஓகேங்களா? 5/0னாலும் 1 தான். பவரில் 0 வந்து கீழே எந்த நம்பர் வந்தாலும் அதனுடைய வேல்யூ வந்து 1 தான். ஸோ இங்கே 6/0ன்றனால 1 வந்து போட்டுக்கிறோம். 6/4 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ அது அப்படியே தான் வந்து ஆன்சர் வரும். 6/4. இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்து 18 அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்குக. ஸோ இது வந்து எப்படின்னா அடுக்கு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு சுருக்கணும். இதில் வந்து அந்த போட் மாஸ்ன்ற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து ப்ராக்கெட் இல்லை, ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து அடிமானம் சேமாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து டிவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம வந்து வகுத்து போடலாம். 6/13 × 48/12 அடித்து போட்டிங்கன்னா 4×12 48 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 6/13 × 4/13. ஓகேங்களா? ஸோ இதனாலையும் பெருக்குனிங்கன்னா 24/13. ஒரு சில ஆப்ஷனில் வந்து இதோடு வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா நிப்பாட்டிடுங்க. பெருக்கி கொண்டு வந்தாங்கன்னா பெருக்கி ஆன்சர் வந்து கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்குக. ஆன்சர் 24/13. அடுத்து 19 சுருக்குக. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடியது. 4/5 × 8/8 × b/3/4/3 × a/5 × b/2. ஸோ இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். இங்கே வந்து 4 இங்கே வந்து 5 இருக்குது. 4/5 இங்கே 4/3 இருக்குது. டிவைடில் இருந்தால் அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்கு மேலே போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ 4 5 - 3 இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இந்த 5 மேலே -5 போயிடும். a/8 - 5. அடுத்து இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஸோ 2 மேலே போகும்போது -2 போயிடும். b/3 - 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 4/2 5 - 3 2 4/2 × a/3 × b. இங்கே பவர் 1 இருக்குனால 1 போட்டாலும் 1 தான், போடலைனாலும் 1 தான். இது ரெண்டையும் பெருக்குங்க. இந்த 4/2ன்றத பெருக்குங்க. 4/2னா 4 × 4 16. ஓகேங்களா? 16 a³ b. ஓகேங்களா? ஆன்சர் வந்து a³ b. சரி, அடுத்த கணக்கு 20வது கணக்கு பின்வரும் கோவைகளின் 1ஆம் இலக்கம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000/10,000. அதே மாதிரி 1 1 1 5 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே அதே வந்து பவரில் கொடுத்துருக்காங்க. அதை எழுதிட்டு
ஒன்றாம் இலக்கம் வந்து என்ன அப்படின்னா 0 தான். ஓகேங்களா? ஸோ 0 வந்து ஒன்றாம் இலக்கம். ஸோ அடுத்தது ரெண்டாவதுக்கு வந்து ஒன்றாம் இலக்கம் வந்து 1. இதை தான் நம்ம ஒன்றாம் இலக்கம் வந்து சொல்லுவோம் 1. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கூடுதல் வந்து கேட்டிருக்கனால 0 + 1 கூட்டி போட்டு ஆன்சர் வந்து 1 வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள் 34 வந்து லாஸ்ட்டில் 4 வந்து அடுக்கு வந்து இரட்டை எண்ணா வருது அப்படின்னா அங்கே அது வந்து 6 வரும் 4 வரும்போது. 4க்கு 9க்கு இது ரூல். ஓகேங்களா? ஸோ 4 வந்து அடுக்கில் ஒன்றாம் இடத்துல 4 வந்து அடுக்கில் இரட்டை எண் வந்தால் 6 தான் போடணும். எங்கே 6 போடணும் அப்படின்னா இங்கே ஒன்றாம் இலக்கம் 0ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா ஒன்றாம் இலக்கம் 6ன்னு போடணும், 4ன்னு போடக்கூடாது. அதே 114 வந்து இரட்டை எண் வந்ததுன்னா 6 போட்டுக்கலாம். அதே தான். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் 34 வந்து அடுக்கு வந்து ஒற்றை எண்ணாக வந்ததுன்னா 4 போடணும். புரியுதுங்களா? ஸோ இது எடுத்துக்கோங்க. இதுதான் அதே தான். சரிங்களா? 34 வந்து அடுக்கு 16 இரட்டை எண்ணாக வந்தது அப்படின்னா 6 போடணும். 16ன்னு இல்லை 18ன்னு கூட வரலாம். ஸோ அடுக்கு இரட்டை எண்ணாக வரும்போது வந்து 6 போடணும். அதே மாதிரி ஒன்றாம் இலக்கம் 4 வரும்போது அடுக்கு வந்து ஒற்றை எண்ணாக வருது அப்படின்னா அந்த இடத்துல 4 போடணும். அதே மாதிரி 9 வரும்போது ஒன்றாம் இலக்கம் 9 வரும்போது பவரில் வந்து ஒற்றை எண்ணாக வந்ததுன்னா 9ன்னு போடணும். அதே மாதிரி ஒன்றாம் இலக்கம் 9 வரும்போது பவரில் வந்து இரட்டை எண்ணாக வந்ததுன்னா 1 போடணும். இது வந்து ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 21 4x² + 3xy + 9y² என்ற கோவையை 2x² - 9xy + 6y² என்ற கோவையுடன் கூட்டுக. மேலும் கூட்டற்பலன் கோவையின் படியினை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தீர்வு 4x² + 3xy + 9y² கூட்டுறனால ப்ளஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராமெல்லாம் கூட்டுங்க. இங்கே ஒரு 4x² இருக்குது, இங்கே 2x² இருக்குது. ஸோ 4x + 2x². அடுத்தது இங்கே 9y² இருக்குது, இங்கே 6y² இருக்குது. ஸோ 9y² + 6y². மீதி டேர்ம் என்ன? 3xy - 9xy தனியாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். 4 2 இருக்குது. ஸோ 6x² + 6 9 6 கூட்டினீங்கன்னா 15y². இங்கே வந்து இடையில மைனஸ் இருக்கனால ரெண்டையும் கழிச்சு போட்டிங்கன்னா பெரிய நம்பர் -9 தான். ஸோ -6xy அவ்வளோதான் ஆன்சர். இந்த கோவையினுடைய படி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கோவையின் படி எப்படி எழுதணும்னா அடுக்க பாருங்கள். அடுக்கில் வந்து எது பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் வந்து கோவையினுடைய படி. இங்கே வந்து 2 இருக்கனால 2ன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இப்போ சப்போஸ் 6⁵, 15⁴. ஓகேங்களா? சும்மா இது தேவைலாம் எழுதுகிறேன். ஓகேங்களா? Z3ன்னு வந்துச்சுன்னா இதனுடைய படி கேட்டாங்கன்னா 5 தான். எது பெருசாக அடுக்கில் எது பெருசாக இருக்கும் அதுதான் வந்து கோவையினுடைய படி. ஓகேங்களா? ஆன்சர் 2. 22 6⁴ × 6⁴m = 6⁵ எனில் எம்மினுடைய மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அடிமானம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ சமப்படுத்தும் போது 6 பவர் இங்கே பெருக்கல் இருக்கனால அடுக்கை வந்து கூட்டுவோம். 2 + m = 6⁵. ஓகேங்களா? ஸோ அந்த அடுக்கை மட்டும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா 2 + m = 5 வரும். நமக்கு எம்மோட வேல்யூ தான் வேணும். m = 5 - 2 = 3. ஆன்சர் வந்து m = 3. 23வது கணக்கு 124 பவர் 128 × 126 பவர் 124 ஒன்றாம் இலக்கம் காண்க. மேலே சொன்ன ரூல் தான். 4 வந்திருக்கு, மேலே வந்து இரட்டை எண்ணா வந்திருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 6. இங்கே பாருங்கள், அடுக்கு இரட்டைப்படை எண் 6. அடுத்து 126 124 எழுதிக்கோங்க. இங்கே வந்து 6 வந்திருக்கு. 6ன் அடிமான இலக்கம் 6 தான். 4க்கு 9க்கு மட்டும்தான் அந்த ரூலு, மீதிக்கு அப்படியே தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னென்னா ரெண்டுமே பெருக்கி போடணும் இந்த ஒன்றாம் இலக்கத்தை. ஓகேங்களா? 6 × 6 வந்து 36 ஆன்சர். 24வது கணக்கு மதிப்பு காண்க. இது அடிக்கடி கேட்குறது. இது பாருங்கள், அடிமானம் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி -1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா -1 போட்டு அடுக்க பூரா கூட்டி போட்டுறணும். மேலேயும் கீழேயும் கூட்டி போட்டிங்கன்னா -1 × இதை 3 கூட்டிங்கன்னா 21, இதில் வந்து 8 வரும். ஓகேங்களா? ஸோ +8 தான், +8 வரும். இந்த 8 மேலே போகும்போது -8 போயிடும். அப்போ ஆன்சர் என்னென்னா -1 பவர் 21 வந்து 8 போச்சுன்னா 13. ஓகேங்களா? ஸோ -1ல் அடுக்கு வந்து ஒற்றைப்படையாக வந்தது அப்படின்னா அதே உள்ளே இருக்க நம்பர் -1 அப்படியே தான் இருக்கும். இப்போ -1 வந்து 12ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து 1 வந்துடும். அடுக்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுக்கு வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருந்ததுன்னா மைனஸில் தான் ஆன்சர் வரும். இரட்டைப்படை எண்ணா ப்ளஸில் வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் -1 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதுவோம்? -1 இன்ட்டு -1ன்னு எழுதுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1 வந்துடும். அதே மாதிரி -1 ஹோல் பவர் 4 போட்டு பாருங்கள். -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1. அப்போ இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ஆன்சரும் ப்ளஸில் வரும். இதை எப்படி போடுங்க? -1 க்யூபு போடுங்க. -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 3 தடவை போட்டோம்னா -1 இன்ட்டு -1 +1. மறுபடியும் -1 பெருக்கும்போது -1 வந்துடும். அதான் நான் சொல்கிறேன். ஒற்றைப்படையாக இருந்ததுன்னா -1, இரட்டைப்படையாக இருந்ததுன்னா +1. 25 p = -2 q = 1 மற்றும் r = 3 எனில் 3p² q² r மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. பிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, க்யூக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணுறோம், ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஆன்சர் வந்து 36. 26வது கணக்கு 3x + 2 = 3x + 2 16 எனில் எக்ஸினுடைய மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸினுடைய மதிப்பு காண என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே வந்து இந்த 3x வந்து இருபுறமே வந்து நம்ம வந்து வகுக்கிறோம். ஓகேங்களா? சில சம்மில் இந்த மாதிரி வரும். ஸோ அது என்ன சம்முன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின் வந்து ஆன்சர் போட்டுக்கோங்க. 3x வந்து வகுக்கிறோம், 3 டேர்ம்லேயுமே வகுக்கிறோம். ஸோ வகுத்தோன்னா இங்கே 3x இருக்குது, இங்கே 3x இருக்குது. ஸோ வந்து இந்த x மேலே போகும்போது -x வந்துடுது. இங்கே 3x, இங்கே 3x. ஸோ இந்த x மேலே போகும்போது -x வந்துடுது. 2^3 இன்ட்டு 3x 3. அப்போ 3 - x வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே இந்த x கேன்சல் ஆயிரும். 3/2 = இங்கே வந்து x - x 0 ஆயிரும். ஸோ 3/0 போட்டுக்கிறோம். ப்ளஸ் 2/3 இன்ட்டு 3/3 - x. ஸோ இங்கே 2 இருக்குது. இந்த 2 டேர்மே ஒரே சைடு கொண்டு வந்துக்கிறோம். ஓகேங்களா? கொண்டு வந்தோன்னா என்ன? 3/2னா என்ன நம்ம பார்த்தோம்ல. 3/3 3 × 3 வந்து 9. 3/0னா 1. முன்னாடி நம்ம பார்த்தோம், அதே தான் 1. வேறு எதுவுமே நம்ம போடக்கூடாது. கீழே அடிமானம் என்ன வருதுன்னு பார்க்கக்கூடாது. 3 பவரில் 0 வந்ததுன்னா 1 போட்டுடணும். 2/3 அப்படியே போட்டுக்கோங்க. 3/3 - x. ஸோ 9லேருந்து 1 போச்சுன்னா 8. 2/3 இன்ட்டு 3 x. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 8 வந்து எப்படி பிரிப்போம்? 2/3 வந்து பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ = 2/3 இன்ட்டு 3/3 - x. ரெண்டுமே அடிமானம் ஒரே மாதிரி இருக்கனால டிவைட் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். இந்த சைடு 3/3 - x இருக்குது. இந்த 3 மேலே போகும்போது இது 0 ஆயிரும். ஸோ இதோட வேல்யூ 1 ஆயிரும். லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவோன்னா 3x - 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ +1 வந்துடும். இதான் வந்து ஆன்சர். அதாவது இங்கே வந்து 1 = 3/3 - x வந்துடுது. ஸோ அதே தான். ஸோ அடுத்து 3 - x = என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த -x இருக்குல்ல, அந்த -xஐ இந்த சைடு வச்சுட்டு இந்த 3ஐ வந்து இந்த சைடு வந்து கொண்டு போயிடுறோம். புரியுதுங்களா? 3 - x பாருங்கள். 3 - x. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த -x இந்த சைடு வச்சுட்டு இந்த 3 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வந்து கொண்டு போயிடும். கொண்டு போனோன்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ x = 3 வந்துடுது. இதுதான் வந்து ஆன்சர். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுவும் அதிகமாக கேட்கக்கூடிய கணக்கு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி 15 கணக்கு கேட்டாலும், தெரியாத மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க கணக்கு 15 கணக்கு கேட்க தான் செய்வாங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் ஈஸியாக வர ஆன்சர் வரதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்து சுருக்குக மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2 டேர்மையும் இது எப்படி மல்டிபிள் பண்ணால், எக்ஸை வச்சு இந்த 2 டேர்மையுமே வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து 3ஐ வச்சு இது 2ஐயுமே வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸை பண்ணும்போது x² + 5x + 3x + 15y வந்துடும். ஸோ x² ப்ளஸ் இங்கே ஒரு 5x, இங்கே 3x இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8x + 15. இது ஆன்சர். அடுத்து 25வது கணக்கு y + 6 × y + 8. இதே அதே தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒய்யும் பெருக்கணும். அடுத்து ஒய்யும் வச்சு 8 பெருக்கணும். 6ஐயும் ஒய்யும் பெருக்கணும். அடுத்து 6ஐயும் 8ஐயும் பெருக்கணும். பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து y² + 14y + 48 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 26வது கணக்கு 2x + 5 ஹோல் ஸ்கொயர்டை விவரித்து எழுதுகான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன? இதை பார்த்தா நம்ம ஃபார்முலா என்ன தருவோம்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a + b ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². ஓகேங்களா? அதே ஃபார்முலா படி போட்டிங்கன்னா 2x வந்து ஏவாக வச்சுக்கலாம், b வந்து 5ஆக வச்சுக்கலாம். a² 2x², 2xy
அடுத்து 5 ஸ்கொயர் 25 அவ்வளோதான். ஓகேங்களா? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25 ஆன்சர். இங்கே ப்ளஸ் வரும், போட்டுக்குங்க. ஸோ அடுத்து 27, 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை வந்து 20 + 1 ஹோல் ஸ்கொயராக பிரித்து எழுதலாம். இது அதே ஃபார்முலா தான். ஸோ இதை வந்து ஏவாக வச்சுக்கோங்க, இதை பியாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 400 + 40 + 1 வரும். ஏன்னா இது எல்லாமே நம்பரில் இருக்கனால. அதனால் 441 வந்து ஆன்சர். 28 3x + 4 × 3x - 4ஐ சுருக்குக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால் இது a² - b² = a + b a - b ஃபார்முலா அப்படி போட்டுக்கலாம். அதாவது இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடு இருக்கதை ஆன்சராக கொண்டு வருவோம். அப்போ 3x ஹோல் ஸ்கொயர் - 4 ஹோல் ஸ்கொயர் இதை வந்து ஏவாக வச்சுக்கிறோம், இதை வந்து பியாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ போட்டிங்கன்னா 3 2 தடவை போட்டிங்கன்னா 9 வரும், 4 2 தடவை போட்டிங்கன்னா 16 வரும். இடையில மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்து அப்படியே போட்டுக்கிறோம். இந்த ஃபார்முலாவுக்கு லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி ஆன்சர் வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 29வது கணக்கு. 53ஐயும் 47ஐயும் பெருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மெத்தடு. இது எப்படி பெருக்கணும் அப்படின்னா 53 வந்து 50 + 3 எடுத்துக்கிடுவோம், 47 வந்து 50 - 3 எடுத்துக்கிடுவோம். அதாவது இது தெரியும்ல, அதாவது 5க்கு மேலே இருந்தது அப்படின்னா இப்போ 45 வந்ததுன்னா நம்ம 50ன்னு எடுத்துக்கலாம். அதே 44 வந்துச்சுன்னா 40 + 4 தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 5க்கு மேலே வந்தால் அடுத்த இருக்க அந்த 1ஆம் இலக்கம் 10 வர நம்பரை எடுத்துக்கலாம். 5க்கு கம்மியாக இருந்தால் முன்னாடி நம்பரை எடுத்துக்கணும். அந்த டேர்ம் படி தான். ஸோ போட்டிங்கன்னா இங்கே 50 இருக்குது, 3 இருக்குது. இது பாருங்கள், மேலே ஒரு சம் பார்த்தோம்ல, அதே தான். a + b a - b ஃபார்முலா படி இருக்கா? அப்போ இந்த சைடு என்ன வரணும்? a² - b² வரணும். அப்போ 50² - 3². 50 ஸ்கொயர் பண்ணோன்னா 2500, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ கழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 2491. இதான் ஆன்சர். 30வது கணக்கு. காரணிப்படுத்துக. 9x² + 30xy + 25y² ஃபார்முலா அதே ஃபார்முலா. ஸோ இது வந்து இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இடையில xyன்னு வந்தாலும் இந்த ஃபார்முலா வரும் பாருங்கள். இப்போ 9x² + 30xy + 25y² போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 9 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 3 ஸ்கொயராக பிரிக்கலாமா? இங்கே ஏற்கனவே ஸ்கொயர் இருக்கனால 3x ஹோல் ஸ்கொயராக பிரிச்சுக்கிறோம். இந்த 30 வந்து எப்படி பிரிக்கலாம்? 2 வந்து ஃபார்முலாவில் வருது. இந்த 30 வந்து 3 × 5y, அதாவது எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா? 3x × 5y. அதே மாதிரி 25y² 5ஆக வந்து போட்டுக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், இந்த 9x² இருக்குல்ல, இதை வந்து நம்ம 3xஆக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? 3x 5y. அடுத்தது அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். 3x + 5y ஹோல் ஸ்கொயர் = 3x + 5y 3x + 5y ரெண்டையும் வந்து அப்படியே பெருக்கல் இருக்கனால அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்துருச்சு. வந்து ஹோல் ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம். ஒரு டேர்ம் மட்டும் போட்டு ஹோல் ஸ்கொயர் கூட ஆன்சரில் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. 31வது கணக்கு. a + b = 10 ab = 18 எனில் a² + b² மதிப்பு காண்க. a + b ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². இதில் பாருங்கள், a + b ஹோல் ஸ்கொயர்டு, a + b யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2ab யோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, a² + b² தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த ஃபார்முலாவில் a² b² வந்து வருதா? அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண ஆன்சர் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதை மைண்டை யோசிச்சு பாருங்கள், ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், a வந்து என்னென்னா a + b 10. ஸோ 10 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். a வந்து தெரியாது, a² அப்படியே வச்சுக்கிறோம். b தெரியாது, b² அப்படியே வச்சுக்கிறோம். 2 × ab என்ன கொடுத்துருக்காங்க? 18. ஸோ 18 போட்டுக்கோங்க. 10 2 தடவை போட்டோன்னா 100 வரும். a² b² வச்சுட்டு 2 18 பெருக்கினீங்கன்னா 36. இப்போ a² b² ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 100 - 36 = 64. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 32வது கணக்கு. மதிப்பு காண்க. 4.9 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான். இது வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, இது வந்து 5க்கு 4.9 அப்படின்றது 5 வரதுக்கு 0.1 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? 5 - 0.1. இந்த 5ஐ ஏவாக வச்சுக்கலாம், 1 பியாக வச்சுக்கலாம். ஸோ அதே ஃபார்முலா படி அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 24.01 வரும். ஓகேங்களா? 33வது கணக்கு.
x equal to a square minus 1 மற்றும் y equal to 1 minus b square எனில் x plus y ஐ காண்க. மேலும் அதனை காரணிப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ a square minus 1 கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ 1 minus b square கொடுத்துருக்காங்க, x plus y வந்து கேட்டிருக்காங்க. ஸோ x plus y வந்து எப்படி எழுதிக்கலாம்னா a square minus 1 1 minus b square வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், ரெண்டையும் ப்ளஸில் எழுதுகிறோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா a square minus 1 plus 1 minus b square, இங்கே மைனஸ் ப்ளஸ் 1 minus 1 வந்து கேன்சல் ஆயிடுது. மீதி டேர்ம் என்ன இருக்குன்னா a square minus b square தான் இருக்குது. அப்போ a square minus b square ஃபார்முலா என்ன, a plus b a minus b. அப்போ a வந்து எக்ஸு, ஓகேங்களா, x plus y, ஓகேங்களா, x plus y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா a plus b a minus b வந்து ஆன்சர் வந்துடுது. அதாவது இப்போ நம்ம இந்த கண்டுபிடிச்சது வந்து x plus yயோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, அப்போ x plus y என்னன்னா a square minus b square. அப்போ a square minus b square ஃபார்முலா a square minus b square equal to a plus b a minus b. அப்போ x plus y equal to நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை போட்டுருணும். ஓகேங்களா, ஆன்சர் a plus b a minus b. இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்டில் இயற்கணிதத்தில் இருக்க கணக்கு தான் பார்த்தோம். ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு கணக்கு வந்து பார்த்தாச்சு. ஸோ கணக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காமல் வந்து லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சதா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.